மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் என் மக்கள் தமிழ்நாடு மக்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நான் பேசுறது சரியா தவறா நீங்களே என்னோட வீடியோஸ் கமெண்ட்ல கொடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி தமிழ் பேசுற உறவுகள் எல்லாமே உறவுகள் தான், சரியா? இந்த ஸ்ரீலங்கா, மலேசியன், எங்க உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லா மக்களுமே நான் தமிழ் பேசுறேன். நீங்களே சொல்லுங்க, நான் தப்பா பேசினா தவறுன்னு சொல்லுங்க, சரியா பேசுனா சரின்னு சொல்லுங்க, சரியா? என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப தமிழ்நாடு சூழ்நிலை பாத்தீங்கன்னா அரசியல் களம், சரிங்களா? இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இலங்கையில பிறந்த ஒரு பையன், சரிங்களா? அவர் ஆஸ்திரேலியா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் களத்தை பேசி ஒவ்வொரு விஷயங்கள், அந்த நாட்டுல என்னென்ன நடக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து குரல் கொடுக்குறாரு. அந்த குரல் கொடுக்குற விதம், பாவனை எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்களை உசுப்பேத்தி உணர்வால அந்த உசுப்பேத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படின்னா மொழியால நம்ம உடம்புல அந்த ரத்த வெறியெல்லாம் ஏறணும், அந்த மாதிரி பேசி உசுப்பேத்தி விடுறாரு. கொஞ்சம் ஆபாசமாகவும் பேசுறாரு. அது முகம் சுவைக்கிற வேலை இருக்கு. அது எனக்கு பிடிக்காது. என்னன்னா, இந்த வீடியோஸ் எல்லாமே பசங்க குழந்தைங்க எல்லாமே பாக்குறாங்க இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாமே, சரியா? அது அப்பாலப்பட்டதா இருக்கட்டும். நான் என்ன கேட்கறேன்னா, மெயின் விஷயத்துக்கு வந்துடுறேன். அவர்கிட்ட என்னோட கேள்வி, இலங்கையில அவ்வளோ தொப்புள் கொடைகள் துரோகத்தால வீழ்த்தப்பட்டாங்க, சரியா? அவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்காத இவரு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாடுன்னு பொதுவா சொல்ல போனா இதுக்கு எதுக்கு குரல் கொடுக்கணும்? நீங்க, நான் கேக்குறேன் ப்ரோ, 4.5 கோடி ஆண் மகன்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க, சரியா? அவங்க குரல் கொடுத்துப்பாங்க, அந்த பிரச்சனை அவங்க பாத்துப்பாங்க. நம்ம இலங்கையில பிறந்தோமா, நம்ம நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? நாட்டுல எவ்வளவு கொலை நடந்துச்சு? நல்ல சிங்களக்காரன்ட்ட எதிர்த்து ஏதாவது பேசுனீங்களா? அந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணீங்களா? நீங்க ஏதாவது ஜெயிச்சு வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. ஒன்னும் இல்ல. உசுப்பேத்தி மத்தவனை வாழ்க்கை வீணாக்கிடாதீங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டுல இருக்க பசங்க எல்லாருக்குமே ஒன்னு சொல்லிக்கிறேன். ஒருத்தன் வீடியோல பேசிட்டு அவன் பேசுறது எல்லாம் ப்ரோ சரிதான் நீங்க பேசுறது அப்படின்னு ஏத்துக்காதீங்க. யார் பேசுறான், யார் என்னத்துக்கு பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும், சரியா? நல்ல நம்மளுக்குன்னு இருக்கு, ஆண்டவன் கொடுத்துருக்கான் 6 அறிவு, சரியா? அதே மாதிரி உங்க லைஃப் அழிஞ்சு போயிடும். இப்ப நான் ஒன்னு சொல்லுவேன், டேய் நான் பேசுறேன்னா, நான் இங்க ஃபாரின்ல உட்காந்துட்டு இருப்பேன், நான் சம்பாரிச்சுன்னு இருப்பேன், நீ நாளைக்கு ஜெயில இருப்ப, உன்னோட குடும்பம் அழிஞ்சிரும், சரியா? தயவு செய்து மக்களே, என் தமிழ் உறவுகளே புரிஞ்சுக்குங்க. லைஃப் ஒண்ணுதான், அது நல்லபடியா வாழணும். யாரையுமே நம்ம எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தனை பகச்சிக்கின்னு வாழ்ற வாழ்க்கை நம்மளுக்கு தேவையில்ல, சரியா? தயவு செய்து சொல்றேன், எல்லாருமே ஒற்றுமையா இருங்க, புரிதல் இருக்கணும். என் தமிழ்நாட்டில் இருக்க மக்களும் சரிதான், என் தமிழ் பேச உறவுகளும் சரிதான். நன்றி, வணக்கம்.